அனைவருக்கும் வணக்கம். Greetings all. Welcome back to our channel AMS Coaching Centre. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் நலமாக இருப்பீங்க அண்ட் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி பிளான். ஸோ எதுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்னா நமக்கு எல்லாருமே தெரியும் 2 days வந்து லீவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தீபாவளிக்கு அப்புறமா யாருமே நம்ம இன்னும் ஸ்கூல் பக்கமே போகலை அண்ட் வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கோம் டியூ டு ரெயின் இல்லையா. ஸோ இவ்வளோ நாள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் கிடச்சிருக்க இந்த ஒரு 2 days வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாமே. ஸோ அதனால தான் ஒரு ஸ்டடி பிளான் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்ஸில் இருந்து தான் போயிருக்கோம். பேசிக் இந்த சென்ஸ் கன்ஃபார்மாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து ஒன்று வரும், கண்டிப்பாக இதில் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். 10th ஸ்டாண்டர்டுக்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா தமிழ் சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அலகிடுதல். ஸோ அலகிடுதல் அப்படின்னா நம்ம தெரியும் இல்லையா, அவங்க ஒரு குறள் கொடுத்துருவாங்க, அந்த குறள் அந்த நேர் நிறை அந்த மாதிரிலாம் பிரித்து அலகிடுதல் நம்ம வந்து கொடுக்கணும் ஓகேங்களா. அது கண்டிப்பாக இந்த அலகிடுதல்லேருந்து ஒரு கொஷின் இருக்கும். இட் கேரிஸ் 3 marks ஓகே, அது 3 mark கொஷினாக வரும் இல்லையா. ஸோ அலகிடுதல். ஸோ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அணி. ஸோ உங்கள் புக்லேயே வந்து இந்த 4 அணி தான் இருக்குது. உங்கள் புக்கில் இருக்கக்கூடியதே இந்த 4 அணி மட்டும்தான். அப்போ இந்த 4 அணியை நம்ம தரவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அணி வரும், அதை நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இந்த நாளில் வந்து இந்த அணிகளுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா தரோவாக படிக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு படிக்காமல் இப்போ ஒரு அணி எடுத்துகிட்டு இப்போ தற்குறிப்பேற்ற அணி எடுத்துகிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் உங்களால் எழுத முடியணும் ஓகேங்களா. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும் தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தமிழ் எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு நல்ல மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். படிக்கிறது நல்லா தெளிவாக படிங்க. படித்த உடனே அது வந்து என்ன பண்ணிவிடுங்க, எழுதி பார்த்துருங்க சரிங்களா. ஸோ 4 அணி உங்கள் புக்லேயே 4 அணி மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 4 அணியும் என்ன பண்ணுங்கள், நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து படிவம். ஸோ படிவம் உங்களுக்கு வந்து 5 mark கொஸ்டினுக்கு வரும். இந்த அணி வந்து 3 mark கொஸ்டினுக்கு வரும் சரியா. ஸோ நான் வந்து ஒரே ஒரு படிவம் தான் இங்கே கொடுத்துருக்கேன், நூலக படிவம். இது உங்களோட புக்கில் வந்து பக்கம் 124 இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த 124 இருக்க அந்த நூலக படிவத்தை நல்லா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் 5 marks ஸ்கோர் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த இதை வந்து படிச்சுக்கணும். ஸோ தமிழ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம். ஸோ அலகிடுதல், அணி, அதுக்கப்புறம் ஒரு படிவம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ். இங்கிலீஷில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா மெமரி போயம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெமரி போயம்ன்றது ஒரு கம்பல்சரி கொஸ்டினில் வரும். அண்ட் 5 lines தான் எழுதுகிற மாதிரியே அவங்க கேட்பாங்க. அவங்க கொடுத்துருக்க 5 lines நம்ம அட்டன் பண்ணணும். இதை வந்து எழுதாமல் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இதில் நான் கொடுத்துருக்க மெமரி போயம் வந்து சீக்ரெட் ஆஃப் தி மிஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மெமரி போயம் நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இந்த போயம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஃபுல்லாக படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 3 stanzaவாவது இந்த லீவில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், தரவு பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ மெமரி போயம் உங்களுக்கு ஒரு 5 marks வரும். நெக்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்மெட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபார்மெட் அப்படின்னா ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு மார்க் அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ டைட்டிலுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, பார்டருக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, அட்ரஸ்க்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, ஸ்லோகன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது எந்த பொருளை பற்றி நீங்கள் என்னென்ன விற்கிறீங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம வரைகிற பிக்சருக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபார்மெட். இந்த ஃபார்மெட்டை ஃபஸ்ட் நீங்கள் தரவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா கண்ணால் மட்டும் பார்த்தா போதாது, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்றது ரொம்ப ஈஸி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அப்போ அதில் வந்து கண்டிப்பாக 5 marks ஸ்கோர் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ரொம்ப ஸ்லோவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதில் வந்து என்ன பண்ணலாம்னா ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஒரு மெமரி போயம் கொடுத்துருக்கோம் அண்ட் தென் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஃபார்மேட் வச்சு நீங்கள் கரெக்டாக அதை வந்து பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் கிராஃப் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அதாவது எக்ஸசைஸ் 3.15 இருக்கக்கூடிய கிராஃப். ஸோ கிராஃப் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ்க்கு வரும், 8 marksக்கு வரும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும், தரவாக பார்த்துக்கணும். எங்கேயுமே உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராத மாதிரி, எங்கேயுமே உங்களால் 1 mark கூட லூஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கிராஃப் வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இது தான் கொடுத்துருக்கேன் கிராஃபு. இது 8 mark கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக கிராஃபே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சயின்ஸ். சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸில் எடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ என்னென்னா ஃபிசிக்ஸில் இருக்க டெஃபினிஷன்ஸ் மட்டும், புக் பேக்கில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம்.
ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஒரு 5 questions இருக்குது. அந்த 5 questions மட்டும் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ யூனிட் 1லேருந்து டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த கொஸ்டின். யூனிட் 2லேருந்து டிஃபைன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். இந்த கொஸ்டின். யூனிட் 3லேருந்து டிஃபைன் 1 calorie. இந்த கொஸ்டின். யூனிட் 4லேருந்து 2 கொஸ்டின் இருக்குது. டிஃபைன் தி யூனிட் ஆஃப் கரண்ட். சி இதில் நீங்கள் வந்து கரண்ட்டை டிஃபைன் பண்ணிடக்கூடாது, யூனிட் ஆஃப் கரண்ட்டை தான் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து இதில் 5 questions தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 questions மிஸ்டேக்ஸே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி தரோவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸில் உங்களுக்கு இந்த வாட்டி 5 marks கொடுத்துருக்கோம். ஸோ 5 marks அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 marks. ஓகேங்களா? ஸோ காசஸ் ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ 2 கொஸ்டின் தான் இருக்குது காசஸ் ரிலேட்டடாக. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் தி மெயின் காசஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கான மெயின் காசஸ் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் தி காசஸ் ஆஃப் தி ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ 1857 ரிவோல்ட் நடக்கிறதுக்கான முக்கியமான காசஸ் என்ன அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரி யூனிட் 1ல் இருக்குது. செகண்ட் கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரி யூனிட் 7ல் இருக்குது. இந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கண்டிப்பாக போர்டு எக்ஸாமுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் தான். ஓகே, நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக போர்டு எக்ஸாமுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா மட்டும் போதாது, கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, எழுதி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம் வரைக்கும் இருக்கும்போது நிறையா டைம் இருக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது இப்போவே எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் நமக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் எழுதியே பார்க்காம டேரெக்டாக எக்ஸாமில் தான் போய் எழுதுவேன் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, ஸோ என்னென்ன படிக்கிறீங்களோ உடனே அதை எழுதி பார்த்துருங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்டடி பிளானில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.